வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிஎன்பிஎஸ்சி 2026ல டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான் பாக்குறோம். அதுல இன்னைக்கு திருக்குறள்ல பாருங்க, நம்ம எப்பொழுதுமே ஒரு 5 அதிகாரம் பிளஸ் யூனிட் 6ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் எடுப்போம். அதுல இன்னைக்கு அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால். இக்குறளில் புன்கணீர் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படிங்கிறது. இது எதனால அப்படின்னா, ஒருத்தர் துன்பப்படுறத பார்த்து நம்ம அன்பால் வெளிப்படக்கூடிய மெல்லிய கண்ணீர் தான் என்னது புன்கணீர். அதாவது துன்பம் கண்டு பெருகக்கூடிய கண்ணீர் தான் என்னது புன்கணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் அப்படிங்கிறப்போ இங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேஷ் கொடுத்து என்பும் உரிய பிறர்க்கு அப்படின்னா அது எலும்பு. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இக்குறளினுடைய கருத்து என்ன? விளக்கம். உலகில் இன்பமாக வாழ்பவர்கள் ஏற்கனவே அன்போடு வாழ்ந்ததின் பயனே அது அப்படிங்கிறது தான். உயிரற்ற உடலுக்கு ஒப்பாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? உயிரில்லாத உடலுக்கு. உயிரில்லாதது அப்படிங்கிறது இங்க அன்பில்லாத உடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு இல்லாதது. என்பிலதனை வெயில் போல காயுமே அப்படிங்கிறதுல என்பிலது அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்னு. எலும்பு இல்லாத ஒரு புழுதான் அதை சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி காயும். அது மாதிரி அன்பில்லாதத உயிர்களை அறம் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். இதில் அறம் என்பது எதை குறிப்பாக வள்ளுவர் உணர்த்துகிறார்? அறம் அப்படிங்கிறது வீரம் மற்றும் தர்மம் அதை குறிக்கிறது. குறள் நீங்க படிக்கல அப்படின்னா இதுக்குரிய விளக்கமோ பொருளோ அதனுடைய எதுவுமே உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா தெரியாது. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை. இக்குறளின்படி அகத்துறுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. அன்பு அப்படிங்கிறது வந்திருக்கணும். எலும்பின் மேல் தோல் போர்த்தப்பட்ட உடம்பிற்கு ஒப்பாக எதை சொல்றாரு? அன்பு இல்லாதவங்க எலும்பு மேல தோல் போர்த்திருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாரு. அன்பின் வழியது உயிர்நிலை. அதுதான் அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பிலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. உயிர்நிலை அப்படிங்கிறது அன்பு கலர்ந்த ஒரு உயர்ந்த உயிர் வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியது. அன்புடைமை அதிகாரத்தில் பயின்று வரும் என்பு அப்படின்னா எதை குறிக்குது? என்பு அப்படின்னா எலும்பு அப்படிங்கறத குறிக்குது. எலும்பு இது எது அன்பின் பயனாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அன்பின் பயனாக வள்ளுவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா உறவு உண்டாதல், நட்பு பத்தி சொல்லியிருக்கிறார். அன்போட வெளிப்பாடா. அதுல நண்பு ஆற்றும் என்ற சொல்லின் பொருள் யாது? நண்பு ஆற்றும் அப்படின்னா நட்பினை உண்டாக்குவது. நண்பு அப்படின்னா நட்பு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும். இக்குறளுக்கு அன்புடைமைக்கு உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலோடு நின்றான் இதுவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு அன்புடைமைக்கு என்ன ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அன்புடைமையில என்ன ஆகாது? இது வராது அப்படிங்கறதா வரும். அன்புடைமை அதிகாரம் அன்புடைமைக்கு இத தொடர்பு கிடையாது. இது மன்னன் பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. வேலோடு ஆட்சி பண்ற மன்னன் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு கோலோடு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னன் வழிப்பறியில கொள்ள பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு சமமா ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்றவரை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால இது இந்த கட்டுரையில வராது. வன்கணார் என்பதன் பொருள் என்ன? வன்கணார் அப்படின்னா இரக்கம் இல்லாதவர். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. ஆர்வம் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, ஆர்வம்னா விருப்பம்.
பாலைவனத்தில் பட்டமரம் தளிர் விடாது. அதனை எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அகத்துல அன்பு இல்லாதவங்களுக்கு வன்பால் மரம் தளிர் தற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாலைவனத்துல பட்டமரம் தளிர் விடாது. அன்புற்ற அமர்ந்த வழக்கு என்ப அப்படிங்கிறதுல வழக்கு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? வழக்கு அப்படின்னா அதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய நடைமுறை பத்தி சொல்றாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்பால். அன்பை பூட்டி வைக்கிறதுக்கான தாழ்பால் பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப இங்க என்ன வருது? தாழ்பால் இங்கே கொடுத்திருக்காங்க. வள்ளுவர் எதனை அறத்திற்கு மட்டுமல்ல மரத்திற்கும் வீரத்திற்கும் துணையாக கருதுகிறார். அறத்துக்கு மட்டும் கிடையாது, இதுதான் வீரத்துக்கும் மரத்துக்கும். மரம்னா என்னது? வீரம். அதுக்குமே துணை அப்படின்னா அது அன்புதான். அன்புதான் ரெண்டு பக்கமுமே ஜெயிக்கக்கூடியது. அன்புடைமை அதிகாரம் திருக்குறளில் எந்த இயலில் அமைந்துள்ளது? அன்புடைமை அப்படின்னா இல்லறவியல். கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதில் கசடு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க. கசடுனா குற்றம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதுல எண் மற்றும் எழுத்து இவற்றிற்கு ஒப்பாக வள்ளுவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா, ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். புலவரை சொல்லியிருப்பாங்க. யாருடைய இயல்பு வள்ளுவர் கூறுகிறார்னா புலவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையறை கல்லாதவர். இதுல உடையார் மற்றும் இல்லார் முறை எதனை குறிக்கிறது அப்படின்னா இல்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா, உடையார் அப்படின்னா செல்வந்தர், இல்லாதவங்க அப்படின்னா அது யாசிச்சு நிக்கிறவங்க அப்படின்றதுனால செல்வர் இறப்பவர். ஒருவருக்கு எழுபிறப்பிலும் எய்தும் பாதுகாப்பு அரணாக விளங்குவது அப்படின்னா, ஒரு பிறப்பில் ஒருவன் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்பு உடைத்து பாதுகாப்பு அதுதான் தரும். தொற்றனை கூறும் மணற்கேணி. இதில் மணற்கேணி எதற்கு உவமையாக கையாளப்பட்டுள்ளது அப்படின்னா, கற்கக்கூடிய அறிவு. எப்படி தோண்ட தோண்ட நீர் ஊறுமோ அதே மாதிரி கற்க கற்க நம்மளுக்கு அறிவு ஊறும். தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை கூறும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல். இக்குறள் உணர்த்தக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, கற்றவனுக்கு எல்லா நாடுகளுக்கும் கற்றவருக்கு எல்லா நாடும் ஊருமே சொந்த ஊரு தான். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கேடில் விழுச்செல்வம் கல்வி. இதுல விழுச்செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி, அழிவில்லாத சிறந்த செல்வம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி இல்லாதவன் எதற்கு சமமானவன் அப்படின்னா, விலங்கோடு மக்கள். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர். இக்குறளின்படி மக்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிறது எதனால வேறுபடுது? கல்வி கற்றவர், கல்வி கற்காதவர். கல்வி கற்றவர்னா அவர் மனிதர், கல்வி கற்கலன்னா அவர் விலங்கோட ஒப்பிடுறாங்க. ஒருவன் தன் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிகச்சிறந்த செல்வம் எதை சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ அவங்க குழந்தைக்கு முதல்ல கல்வியை கொடுக்கணும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. கல்வி அப்படிங்கிறது எப்படியாவது கல்வியை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கத்துக்கணும், அதை கொடுக்கணும். கற்றனைத்து ஊறும் அறிவு. கற்றனைத்து அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க. கற்கும் அளவு. மாடல்ல மற்றையவை. இதில் மாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மாடுனா செல்வம். வள்ளுவர் எதனை அழியாத செல்வம் அப்படின்னு சொல்றாரு? அழியாத செல்வம் கல்வி செல்வம். துணை நலம் என்ற சொல்லின் பொருள் கல்வி அதிகாரத்தின்படி யாது? துணை நலம் அப்படின்னா கல்வியே துணை, கல்வியின் துணை. ஏக்கற்றும் என்ற சொல்லின் பொருள். ஏக்கற்றும் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? ஏங்கி நிக்கிறது, பணிந்து நிக்கிறது, அதுதான் சொல்லியிருக்காங்க. கசடர பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. கசடு கூட்டல் அற.
கல்வியின் சிறப்பை வள்ளுவர் எந்த பாலில் விளக்குகிறார்? கல்வி அப்படின்னாவே அதை எதுல சொல்றாங்க? பொருட்பால். எண் என்பது எதனை குறிக்கிறது? என்னும் எழுத்தும் அதுல என்னன்னா கணிதம். கல்வி அதிகாரத்தில் கண்ணுடையார் என்று யார குறிப்பிடுறாங்க? கற்றவர் தான் கண்ணுடையவர். கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதுதான் சொல்லியிருக்காங்க. தக்கார் தகவலர் என்பது அவருடைய எச்சம் அதனால காணப்படும் அப்படிங்கிறது. நடுவு நிலைமை தவறி ஈடுபடும் நன்மை ஒருவன் எப்போது கைவிட வேண்டும் அப்படின்னா, அப்பொருள் தீமையே பயக்கும் என்றாலும், அந்த பொருள் நமக்கு தீமையே கொடுக்கக்கூடியது என்றாலும் உடனடியா அதை கைவிடும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கூடாண்மை சான்றோருக்கு அணி அப்படின்னா போல உவமை அணி. ஒருவன் எதனை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எதை போற்றி பாதுகாக்க வேண்டும்? இங்க நம்ம கொடுத்திருக்கிறது பார்த்தோம்னா நடுவு நிலைமை அதிகாரம்னால நடுவு நிலைமை உடையவராக இருப்பதுதான் ஒருவருக்கு தனி பெரும் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாணிபம் செய்வோருக்கு நடுவு நிலைமை மிக அவசியமான பண்பு. ரெண்டுமே சரிதான். கெடும் வல்லை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அது விரைவில் அழியக்கூடியது. நடுவு நிலைமை தவறாமல் வணிகம் செய்பவரை எவ்வாறு போற்ற வேண்டும் அப்படின்னா, எவ்வாறு போற்ற வேண்டும்? பிறர் பொருளை தன் பொருள் போல் போற்ற வேண்டும். மனம் கோட்டம் இல்லாதிருப்பதே சான்றோருக்கு அழகானது. இதில் மனக்கோட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனக்கோட்டம் உள்ளத்தால் ஏற்படக்கூடிய ஒரு பக்க சார்பு. செப்பம் உடையவன் ஆக்கம். இதில் செப்பம் என்பது எதை குறிக்கிறது? நடுநிலைமை. வறுமை வந்த காலத்திலும் எது குறையக்கூடாது? நம்ம கிட்ட வறுமை வர்ற காலத்திலையும் நம்ம கிட்ட நடுவு நிலைமை குறையக்கூடாது. பின்வருவனவற்றுள் எது நடுவு நிலைமை அதிகாரத்தில் வரக்கூடிய குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றேதாயினும் நடுவியக்கம் ஆக்கத்தான் அன்றே ஒழிய விடல் அப்படிங்கிறது தான் நடுவு நிலைமையில வர்றது. எச்சம் என்ற சொல்லுக்கு இக்கால உரையாசிரியர்கள் தரக்கூடிய விளக்கம், எச்சம் ஒருவருக்கு பின்பு எஞ்சி நிற்கக்கூடிய புகழாலும் பழியாலும் அப்படிங்கிறது தான். வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். வாணிகம் செய்வோருக்கு அப்படின்னாவே அது என்ன சொல்றாங்க? அது ஒரு நேர்மையான வியாபாரத்தை பத்தி குறிப்பிடுறாங்க. நடுவு நிலைமை தவறினால் வரக்கூடிய ஆக்கம் எத்தகையது? அது நம்ம தேவையில்லாதது, கைவிடப்பட வேண்டியது. அந்த செல்வம் நம்மளுக்கு கைவிட வேண்டியது. தராசு போல் எதனை காட்டுகிறதோ அது போல நடுவு நிலைமை உடையவர் எதன் அடிப்படையில் நடக்க வேண்டும்? தராசு நடுவு நிலைமை, நீதி அடிப்படையில் நடக்கணும். ஒளிய விடல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. ஒளிய விடல் ஏன் வந்திருக்கு இல்லையா? அப்ப இயர் வியங்கோல் வினைமுற்று. பொறுத்துக. தக்கார் நடுவு நிலைமை உடையவர். செப்பம் ஆக்கம். வல்லை அழியும். தகவலர் அப்படின்னா நடுவு நிலைமை இல்லாதவர். உள்ள கோட்டம் இன்மை என்பது எதை குறிக்கிறது? இந்த உள்ள கோட்டம் அப்படின்றது எண்ணத்தில் நேர்மை அதை குறிக்குது. எண்ணத்துல நேர்மையா இருக்கிறது. ஒருவன் எப்போது அழிய போகிறான் என்பதை எதை வைத்து அறியலாம்? ஒருவன் எப்ப அழிய போவான்? அவன் நடுவு நிலைமை தவறி நடக்கும் போது அழிஞ்சு போயிடுவான். நடுவு நிலைமை என்னும் பண்பு யாருக்கு அணியாக அமையும்? இந்த நடுவு நிலைமை அப்படிங்கிறது சான்றோர்களுக்கு அணியாக அமையும். வஞ்சமனத்தான் படிச்சொழுக்கம் அப்படிங்கிறது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, வஞ்சம் கலந்த ஒரு பொய் ஒழுக்கம் தான் இந்த படிச்சொழுக்கம். பூதங்கள் 5 இதோட கண்டினியூவா இது. வஞ்சமனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். ஒருவன் எப்போது 5 பூதங்களால்
எல்லப்படுவான் அப்படிங்கிறது, எல்லப்படுவான் அப்படின்னா மனசுக்கு தெரிஞ்சே அவன் வஞ்சனையா தீய ஒழுக்கத்துல ஈடுபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐம்பூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு இருக்கும் இல்லையா, அதுவே அவரை வருத்தும். குன்றிமணி, குன்றி எய்த அணையாரை உவமை மூலம் வள்ளுவர் எத்தகையவரை சுட்டி காட்டுகிறார் அப்படின்னா, இந்த புறத்தே சிவந்து, புறத்தே குன்றிமணி போல் சிவந்து காணப்பட்டு அகத்தே கருத்து இருப்பவரை தான் என்ன பண்ணுவாங்க, குன்றின் அணையரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மறைத்து வைத்த வேடன் எதற்கு ஒப்பானவன்? மறைத்து வைத்த வேடன் தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்பவன். புறங்குன்றி கண்டனையர் ஏனும் என்று பயிற்சி வந்துள்ள அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஓமை அணி வந்திருக்கும். ஓமை அணி. தவை மறந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தவக்கோலத்துல மறைஞ்சுக்கிட்டு. புதர் மறைந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதர் மறைந்து புல் சிமிழ் தற்று. வேட்டுவன் எரிந்த நிலை அப்படின்னா புல்லுனா என்னது, பறவை. வழியல் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம். பெற்றம் கேட்டிருக்காங்க. பெற்றம்னா நம்மளுக்கு என்னது, பசு. மன அடக்கம் இல்லாதவன் தவக்கோலம் பூணுவது எதற்கு சமமானது? வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றும் புலித்தோல் போர்த்து மேய்ந்தற்று. புலித்தோல் போர்த்திய பசு பயிரை மேய்வது போல. மலித்தலும் நீட்டலும் வேண்டா. இது எவ்வகை தேவைப்படாதது? மலித்தலும் நீட்டலும் அப்படிங்கிறது உலகம் பழிக்கக்கூடிய தீய செயல்களை தவிர்த்து விட்டால். வஞ்சனை உடையவர் உலகத்தார் முன்னே எவ்வாறு காட்சியளிப்பர்? வஞ்சனை உடையவங்க அப்படிங்கிறவங்க வானளவு உயர்ந்த தவத்தினர் போல. பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. மனசாட்சிக்கு விரோதமாக நடப்பவன் ஐம்பூதங்களை கண்டு, விரோதமா நடப்பவனை பார்த்து ஐம்பூதங்களும் அவனை கண்டு சிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். கரும்பு இனிப்பாக இருந்தாலும் நுனி கசக்கும், அது போல கூடா ஒழுக்கம் உடையவரினுடைய பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆகாது அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடா இது இல்லை. கரும்பு ஓமையாவே சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால இது வராது. ஒண்ணு சரி, ரெண்டு தவறு. கனை கொடிது யாழ் கோடு செவ்வியது. கோடு அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கோடு அப்படிங்கிறது யாழினுடைய தண்டு. கனை கொடிது யாழ் கோடு செவ்வியதாங்க அண்ண வினைப்படு பாலால் கொழல். அம்பு நேரா இருந்தாலும் உயிரை கொள்ளும், யாழ் வளைந்திருந்தாலும் இசை தரும். இந்த உவமை எதனை குறிக்கிறது? உருவம் அல்லாமல் செயலால் ஒருவரை எடை போட வேண்டும். உருவத்தை பார்த்து ஒருத்தர் சொல்லக்கூடாது. கூடா ஒழுக்கம் என்ற சொல்லினுடைய நேரடி பொருள் என்ன அப்படின்னா தகாத தீய நடத்தை தான் கூடா ஒழுக்கம். உள்ளம் கருத்து இருப்பவர்கள் எதனை போன்றவர்கள்? உள்ளம் கருத்து இருப்பவர்கள் குன்றி மணியினுடைய மூக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கருப்பு பகுதி அந்த மாதிரி இருப்பாங்க. படிற்று என்ற வேர்ச்சொல். வேர்ச்சொல் அப்படின்னாவே நம்மளுக்கு கட்டளை இடுற மாதிரி வரணும். படி. பற்றற்றோம் என்பார் படிச்சொழுக்கம். இக்குறள் எதை சொல்லுது அப்படின்னா ஆசைய விட்டுட்டோம் அப்படின்ட்டு பொய் கூறி தீய செயல்கள் செய்யக்கூடிய துறவிகள் இருப்பாங்க. வெளியிலதான் அவங்க துறவிகள் மாதிரி இருப்பாங்களே தவிர உள்ளுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க, தீய எண்ணங்கள் தான் இருக்கும். கூடா ஒழுக்கம் அதிகாரத்தின் முக்கிய நோக்கம் என்ன? கூடா ஒழுக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது போலி துறவரத்தை கண்டித்தல். எல்லற்படும். எல்லற்படும் அப்படின்னா இகழப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். கணைங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க. கணைனா நேராக இருந்தது. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஏ. இப்ப யாழ் எப்படி இருக்கும், வளைஞ்சு இருக்கும். வானுயர் தோற்றம் அப்படின்னா அது தவக்கோலம். பெற்றம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க, பசு குறிப்பிடுறாங்க.